கனடா வந்து 2 வருஷத்துல சில டைம்ல லோன்லியா ஃபீல் பண்ணது உண்டு. அப்போதான் டெய்லி ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது எனக்கு என்னோட எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் பேலன்ஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எனக்கு நான் இப்போ இருக்க வீட்டில் ரொம்ப பிடிச்சதே விண்டோ வழியாக மார்னிங் சன்லைட் வந்து பூஜை ரூமில் படுறது தான். எனக்கு இது பார்க்கவே ரொம்ப டிவைனாக தோணும். பூஜை முடிஞ்ச அப்புறம் நான் ஜாப் சர்ச் பண்ணுறதுனால சில கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணேன். அப்புறம் இன்டர்வியூவில் காமனாக கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். சிங்க்ல பாத்திரம் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாத்திரம் மட்டும் இருந்துச்சு, அதே தான் மண்டையில் ஓடிட்டே இருக்கும். அன்னைக்கு கிரைண்டரில் வேற மாவு போட்டேன்னா நிறைய பாத்திரம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் சாப்பிட்டேனே. நான் கொஞ்ச நாள் முன்னாடி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்தியாவிலேருந்து வராங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தேன். அவங்க எம்டி கண்டெய்னர்ஸாக தர வேணான்னு நினச்சிட்டு அன்றைக்கி அவங்க சமைச்சு தந்தாங்க. அதை தான் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் சாப்பிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே டிவி பார்த்துட்டு தான் சாப்பிட பிடிக்கும். அன்றைக்கி நான் வென் த ஸ்டார்ஸ் காசிப்னு ஒரு கொரியன் சீரியல் தான் பார்த்தேன். எனக்கு ஒரு 6 எபிசோட் வரைக்கும் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல லாஜிக் மிஸ் ஆகிற மாதிரி தோணுச்சு. இந்த ட்ராமா நிறைய பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் ஸ்டோரி ரொம்ப வீக்காக இருந்துச்சு. எமோஷன்ஸ் கம்மியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. ரொம்ப நாளாக வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணாமையே பெண்டிங் வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி சீரியல் பார்த்துட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு அயன் பண்ணி அடுக்கியும் வச்சாச்சு. எப்போவும் எனக்கு இட்லி தோசை மாவு அரைக்கிற அன்னைக்கு இட்லி ஊற்றுனா ரொம்பவே நல்லா வரும். அன்றைக்கி நைட்டு இட்லியும் சட்னியும் தான் செஞ்சு சாப்பிட்டோம்.